சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு, வட்டி கணக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப நாளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்க எல்லோரும் வந்து ஷார்ட்கட் இருக்கா சார் கேட்டுட்ருக்கீங்க. ஷார்ட்கட்டை நீங்கள் எப்போ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடை 100% புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் கற்றுக்கிட்டு எக்ஸாமுக்கு போயிடுறாங்க. அந்த ஷார்ட்கட்டை மட்டும் கற்றுக்கிட்டு போகிறதுனால தான் ஒரு கஷ்டமான கொஸ்டின் கொடுத்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியறதில்ல. சரிங்களா? சரி, அதனால் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள், ஷார்ட்கட் மெத்தட் வேண்டான்னு சொல்ல, உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடு தெரிஞ்சிருந்ததுன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஷார்ட்கட் பக்கம் போங்க. ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்கட் கற்றுக்காதீங்க. சரிங்களா? எதுக்காகன்னு சொன்னால், இந்த மாதிரி கொஸ்டினை ட்விஸ்ட் அடித்து கேட்டால் மாட்டிக்கிறோம். சரிங்களா? இப்போ கொஸ்டினை பாருங்களேன். என்ன இருக்குது? டோட்டல் அமௌண்ட்டு 2602. எத்தனை பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு? 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் ஏன்றவங்க எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க? 6 வருஷம். பீன்றவங்க எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க? 8 வருஷம். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டு வந்து ஏக்கு கிடச்சிது இல்லையா, அந்த 6 வருஷத்தில் கிடச்ச அமௌண்ட்டு ஈக்குவல் டு பிக்கு வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிது. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2602 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ அப்படின்னு. புரியுதுங்களா? நம்ம ஏ தனியாக பி தனியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஃபார்முலாலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு P into 1 plus R divided by 100 whole power n. இதுதான். சரிங்களா? இப்போ நமக்கு Pன்னு என்ன? பிரின்சிபல். அது தெரியாது நமக்கு இந்த இடத்துல. ஏன்னா ஏவோட ஷேர் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இந்த அமௌண்ட்டை எடுத்து போடக்கூடாது. எதை? 2602 எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போடக்கூடாது. நமக்கு அது வந்து தெரியாது. அதனால் அதை நம்ம எக்ஸ்ன்னு தான் வச்சுக்கிறோம். சரியா? அடுத்தது 1 + 4 இயர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, 4% சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் 4 divided by 100 6 இயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 6. இதை நம்ம சிம்பிளை பண்ணால் ஏன் நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே டிவைட் பண்ண தான் முடியும், வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. சரியா? அப்படி பண்ணால் இது ஒரு 1 + 0.4. சரியா? ஹோல் பவர் 6. இதை தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி நமக்கு பிக்கு போடலாமா? பிக்கும் இதே கண்டிஷன் தான். பியோட கண்டிஷன் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, 2602லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஆனால் வருஷம் மட்டும் 8. சரிங்களா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? பி ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸு. சரியா? அந்த ஆன்சர் இன்ட்டு 1.04 அவங்களுக்கு கிடச்சிது இல்லையா? அதே மாதிரி. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு? 8 வருஷத்துக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு 1.04 ஹோல் பவர் 6 equal to 2602 minus x into 1.04 whole power 8. புரியுதுங்களா? இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? என்ன பண்ண போகிறோம்? டிவைட் 1.04 whole power 6 on both side. பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னா இந்த பக்கம் இருக்க 1.04 ஹோல் பவர் 6 போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2602 மைனஸ் எக்ஸை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். சரியா? அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இது என்ன மாறிடும்? 1.04 ஹோல் பவர் 2ன்னு மாறிடும். ஓகேவா? மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு. எக்ஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸு இன்ட்டு இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? அதாவது ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இதுனா என்ன வரும்? 1.0816 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணலான்னா, அந்த மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1.086 இருக்கு இல்லையா? அதை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1.0816 ஈக்குவல் டு 2602 இன்ட்டு 1.0816. புரியுதுங்களா? இப்போ அதாவது எக்ஸை காமனாக வெளில எடுத்துடலாம். எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 1 + 1.0816 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2813.92 வரும். 9 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் மட்டும் தான் வேணுன்றனால இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதை எடுத்துகிட்டு போனால் 2.0816. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2813.9 டிவைடட் பை
2.0816 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 1351.99 வரும். நம்ம ரவுண்டடாக எடுத்துக்கலாம், 1352 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இது வந்து எக்ஸோட வேல்யூ தான். சரியா? எக்ஸோட வேல்யூ மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் ஏவோட வேல்யூ. ஓகேவா? அப்போ ஏவுக்கு என்ன கிடைக்கிது? 1352. பி ஈக்குவல் டு 1250. ஆன்சர் டி. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறது கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.